போடணும்னு நினைப்பாரு. நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கோங்க, காசு இல்லாதவன் தான் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணுறான், காசு இருக்கிறவன் மேலும் மேலும் அடித்து பிடுங்கணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த கதை ஆரம்பிக்கிறது எப்படின்னா, இந்த சுகாராவுக்கு மாம்பழம்னா ரொம்ப இஷ்டம். இவங்க 2 வீட்டுக்கும் பொதுவில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மரத்தில் எப்போவாவது ஒரு மாங்காய் விழுந்தா இவன் ஓடி போய் எடுக்க ஓடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் பாஞ்சு வந்து எடுத்துருவான். யார்? மசீது. 2 பேருக்கும் சண்டை. அவனுக்கு 9 வயசு, இவளுக்கு 7 வயசு. எடுத்தது மட்டும் இல்லை, இவளை பார்த்தாலே அவனுக்கு ஆகாது, ஏதாவது கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும்னு. எனக்கு குடுறா அப்படின்னு கேட்டால் இவன் என்ன செய்வான், அந்த கை முட்டை காட்டுவான், இதை கடிச்சிட்டு போ, இதுதான் மாங்காய் உனக்கு. ஒரு நாள் அதே மாதிரி தான் ஒரு காஞ்சி போன ஒரு மாங்காய் விழுகுது. வேகமாக ஓடி போய் பார்க்குறான், அதுக்குள்ளே அவன் எடுத்து வச்சுருக்கான். எனக்கு கொடுத்துட்றா அப்படின்றா. அதெல்லாம் கிடையாது, வேணா என் கையை கடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருது. அது எங்கே போய் முடியுதுன்னா, அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா ஊரில் பெரிய பணக்காரரு, உங்கள் அப்பா ஏழை, நாங்கள் காரை வீடு, உங்கள் வீடு கூரை வீடு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோடனே அவள் சொல்கிறா, உனக்கு இவ்வளோ பலம் இருக்குடா, எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னன்னு பார்க்குறியா நீ? என்னன்னு யோசிக்கும் போதே அவளுக்கு என்னன்னா, கை 10 விரல்லையும் நீளமாக நகத்தை வளர்த்து வச்சுக்கிறா, பாறை மாதிரி இருக்கும் நகம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் முதுகில் வறண்டி விட்டா, அப்படி பயங்கரமாக பூனை மாதிரி. அது எப்படின்னா சூடு வச்ச மாதிரி சுள்ளுன்னு இருக்கும் அவனுக்கு. அம்மா அப்படின்னு கத்திட்டான் அவன். இதுதான்டா என்னோட பவர் அப்படின்றா. கடைசியில் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது யார் ஜெயிச்சது அப்படின்னு தெரியணும்ல. அப்போ அவன் லாஸ்ட்டில் சொல்கிறான், எனக்கு மரம் ஏற தெரியுமே, இந்த ஆண் திமிர் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு மரம் ஏற தெரியுமே. இவன் பேசாமல் சைலண்ட் ஆகிட்டான். மரம் ஏற முடியாது. அவன் சொல்கிறா, கொஞ்சம் யோசிச்சு, ஆனால் அந்த மரம் பூரா மூஞ்சிரா இருக்குதே, எறும்பு, நுள்ளி எறும்பா இருக்குது, எப்படி ஏறுவ? அவன் நீ சொன்னதுக்காக நீ என்ன செய்யறதுன்னு மரத்து மேலே ஏறினா சட்டை ட்ரௌசர் பூரா எறும்பு மொச்சிருச்சு. அப்படியே ஏறி அந்த 2 மாம்பழத்தை பிடுங்கி போட்டுட்டு கீழே இறங்குறான். இறங்கினோடனே இவ சொல்கிறா, அந்த மாம்பழத்தை நான் தாண்டா உனக்கு காட்டி கொடுத்தேன், எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றா. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே பைக்கில் வச்சுட்டு ஓடிட்டேன். அங்கே போயிட்டு, மாம்பழம் வேணுமா? ஆமாம் அப்படின்ற. அந்த கை மூட்டை கடிக்கிறியா அப்படின்ற. அங்கேருந்து உட்காந்து ஓன்னு அழுகிறா. இப்போ மறுபடியும் திரும்பி வந்து 2 மாம்பழத்தையும் அவகிட்ட கொடுக்குறியா, நீயே வச்சுக்கோ. வேண்டாம் அப்படிங்கிறா. இல்லை நீயே வச்சுக்கோ. சரி, ஒன்று நீ வச்சுக்கோ, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அப்போ 2 பேரும் மாம்பழம் சாப்பிட்றாங்க. அப்படியே எச்சில் வலியுது. இப்படி ஆரம்பிக்குது இந்த நட்பு. ஒரு மோதல் ஆரம்பிக்குது. யாருக்கு? மஜீதுக்கும் சுகாராவுக்கும். பக்கத்து வீடு. ஒரு நாள் கூட 2 பேரும் சந்திக்காமல் இருக்க முடியாது. அடுத்து 2 பேரும் தோட்டம் போடுறாங்க. அதாவது மஜீது வீட்டுக்கு முன்னாடி அந்த அரளி கொள்ளை, செம்பருத்தி, அது என்ன மஞ்சள் வகை, இதெல்லாம் கொண்டு வரும்போது இவன் அவங்க அப்பா சொன்ன கதையெல்லாம் அடித்து விடுறான். அதாவது வாப்பா சொன்ன கதை, நான் பெரிய ஆளாகி நான் பணக்காரனா, வானத்தளவுக்கு பெரிய மாளிகை கட்டுவேன், வானத்தளவுக்கு. அவள் விறகெல்லாம் சுமந்து வர்றா. அவள் கேட்குறான், மாளிகை கட்டினா யார் அரசன்? நான் தான் அரசன் மஜீது. அப்போ யார் ராணி? ராணி உண்டா அப்படின்றா. அதெல்லாம் இருக்குது, என் மனசில் இருக்கிறா ராணி அப்படின்றான் அவளை வெறுப்பேற்றுக்க. உடனே அவன் நகத்தை அப்படி ரெடி பண்ணுறா, பூனம் மாதிரி. அடுத்த பிராண்டலுக்கு அடுத்து யார் மகாராணி அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே விறகை கீழே போட்டுறான். உன் மகாராணியவே வந்து எடுத்துகிட்டு போக சொல்லு இந்த விறகை, நான் எதுக்கு உனக்கு சுமந்துட்டு வரணும்? இப்படியே ஆரம்பிக்குது. இப்போ இவனோட பிளான் என்னன்னா, இந்த நகம் இவகிட்ட இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால் அந்த நகத்தை கட் பண்ணி விடணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி, நீ தான் என்னோட மகாராணி, அந்த மாளிகையில் நம்ம தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கு விட்டுற மெஷினை வச்சு நகத்தை கட் பண்ணிடுறேன். என்னன்னா, குரான் மேலே ஆணையாக சொல்கிறேன், மகாராணி நகம் வளர்க்கக்கூடாது, நகத்தை கட் பண்ணிடுறேன். நகத்தை கட் பண்ணியாச்சு. அதுலேருந்து அவளுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி போகுது. ஏதோ நகத்தை இழந்தது பெரிய ஆயுதத்தை இழந்த மாதிரி. ஆண்களை மிரட்ட முடியாதுல்ல. நண்பர்களே, இந்த காதல் இப்படியே வளர்ந்து வரும்போது மசீதோட அப்பா பணக்காரன் சொல்லியிருக்கிறேன், அவனை வந்து உயர்நிலை பள்ளியில் டவுனில் கொண்டு போய் படிக்க வைக்க போகிறாரு. இவளையும் உங்கள் அப்பா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு காலையில் பார்த்தா சுகாராவை வீட்டில் இருந்து அழுகை சத்தம் கேட்குது. அவங்க அப்பா இறந்து போயிடாரு, வியாபாரத்துக்கு போனவர். இப்போது சுகாரா, அவளோட 2 தங்கச்சி, அவங்க அம்மா அனாதையாக தெருவில் விடப்பட்டார்கள்.
மசீது போய் பார்க்குறேன், அவனால் என்ன செய்ய முடியும்? அதிலிருந்து அவள் படிப்பு நின்று போச்சு. அவள் வந்து சொல்கிறா இவன்ட்ட, மசீது நானும் படிக்கணும்டா, பொம்பளை பிள்ளைன்னா நான் படிக்கக்கூடாதா? ஆனால் அவன் என்ன செய்வேன்? அவனால் ஃபீஸ் கட்ட முடியுமா? அவன் ஒரு ஐடியா சொல்கிறான், நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல, போயிட்டு வந்து அந்த பாடத்தை உனக்கு சொல்கிறேன், நீ படிச்சுக்கிறியா? உண்மையிலேயே வந்து மசீதை விட சுகாரா தான் வந்து அதி புத்திசாலி. ஒரு சமயம் மேத்ஸ் டீச்சர் வந்து கிளாஸில் கேட்குறாரு, டே மசீதுட்ட அவனை மடச்சாம்பிராணி தான் கூப்பிடுவார் கணக்கு வாத்தியார், ஒன்றும் தெரியாதுல்ல பணக்காரனுக்கு. டே உன்ட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன், ஒன்று எத்தனைடா? இதை நீ சொல்கிறா, ஒன்று எத்தனைன்னு சொல்லு, இந்த வருஷம் நான் உன்னைய பாஸ் பண்ணி விட்டுறேன். அப்படின்னு யோசிக்கிறேன். ஒன்றுன்னா எப்படி? அப்படியே யோசித்து பார்த்து ஒரு ஐடியா வருது அவனுக்கு. அதாவது ஒரு சின்ன ஆறும் இன்னொரு ஆறும் சேருது, ஒன்று சேருது, அப்போ பெரிய ஆறாக மாறிடுது. இப்போ அவன் சொல்கிறான், சார் ஒன்று சேர்த்தா கொஞ்சம் பெரிய ஒன்று சார், ஒன்று சேர்த்தா கொஞ்சம் பெரிய ஒன்று சார். அதுலேருந்து யார் பார்த்தாலும் ஸ்கூலுக்குள்ள இவனுக்கு வந்து பெரிய ஒன்றுன்னு பேர் வச்சுட்டாங்க. டே பெரிய ஒன்று இங்கே வாடா கொஞ்சம். இவனும் அப்படி தான் கேள்வி பண்ணுவாங்க. நண்பர்களே, இந்த கதை இப்படியே போய் காதலில் போய் அது எங்கே முடிகிறதுன்றத ஒரு நாள் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இன்னும் நண்பர்கள் பேசுவதற்கு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கதை சொன்னாலும் தீராது, எழுதியும் தீராது. நீங்கள் வாங்கி படிக்கலாம். பாலியகால சகி ஒரு சின்ன புத்தகம், ஒரு மூச்சிலே நீங்கள் படிச்சிடலாம். நல்ல அருமையான நாவல். வாய்ப்புக்கு நன்றி.